ஹலோ குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து சி பேனலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்படி தான் சி பேனலோட அப்பியரன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் உள்ளே போங்க. ஃபைல் மேனேஜரில் வந்து நம்ம வந்து பப்ளிக் டாட் HTML இருக்கா, பப்ளிக் அண்டர்ஸ்கோர் HTML இதில் தான் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் டேரெக்டாக அந்த ஃபைலை வந்து நம்ம இது பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. டொமைன்ஸில் வந்து ஆல்ரெடி எந்த டொமைனில் இன்ஸ்டால் எந்த டொமைன் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டொமைனில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஸ்க்ரால் பண்ணிட்டு வேர்ட்ப்ரெஸ் போங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்ஸ்டால் இருக்கா, இதில் வந்து ட்ராப் டவுன் கொடுத்துட்டு கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இல்லை ப்ரோட்டோகால் சூஸ் பண்ணிக்கோங்க. HTTPS நம்ம SSL சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டொமைன் வந்து ப்ரிஃபர் பண்ணதோ நான் என்னோடய டொமைனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ப்ரொபோசல் எங்களோட டொமைன். அண்ட் தென் 6.4.3 வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க வேர்ட்ப்ரெஸோட வெர்ஷன். இல்லாட்டி நீங்கள் கூட டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க. இப்போ சைட் நேம் இருக்குது. சைட் நேம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சைட் கொடுக்க போகிறீங்களோ சைட் நேம் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து சும்மா எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து ACAD அகாடமிக்ஸ்க்காக ACADன்னு கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து எப்படி சைட் டெவலப் பண்ணுறது போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை வந்து சார் நான் தீம் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் போட்டாச்சு. சூப்பர். இதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் மல்டி சைட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மல்டி சைட் வந்து என்னென்னா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு வேர்ட்ப்ரெஸில் வந்து மல்டிபிள் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் வேர்ட்ப்ரெஸ் தான், சிங்கிள் வெப்சைட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மல்டிபிளாக எனக்கு வேர்ட்ப்ரெஸ் வேணும், டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க் சூஸ் அந்த எனேபிள் மல்டி சைட் சூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் தீமை வந்து எடுத்து நீங்கள் ஒவ்வொரு சைட் டெவலப் பண்ண முடியும். அது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னா, அந்த மேகசின் போடுறாங்க இல்லையா, மேகசின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீம்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தீம்ஸுக்கும் இப்போ டெம்ப்ளேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடுவாங்க. அப்போது ஒவ்வொரு தடவை வேர்ட்ப்ரெஸ்ல வந்து செய்யணுங்கிறது முடியாமல் மல்டிபிள் சைட் யூஸ் பண்ணோம்னா எல்லா தீம்ஸையும் நம்ம எனேபிள் பண்ணி நம்ம டெம்ப்ளேட் மாதிரி ஷோ பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். இது வந்து யூசர் நேம் அட்மின் இருக்குது. நான் பாஸ்வேர்டு அட்மின் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு ஜஸ்ட் டெமோவுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து செக்யூராக போட்டுக்கோங்க. அட்மின் மெயில் நம்ம கொடுத்தாச்சு. அட்மின் ஆல்ரெடி அது வாங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் அட்மினட்டு நம்ம டொமைன் எடுக்காமல் இருக்குல்ல, நம்ம எந்த டொமைன் போடுறோமோ அந்த டொமைனோட அட்மின் எடுத்துக்கும், அதே எடுத்துக்கும். இந்த மாதிரி மெயில் இருந்தால் ஓகே, இல்லாட்டி வேறு எந்த மெயிலாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்து மேனேஜ் பிளக்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிளக்கின்ஸில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் பிளகின்ஸை கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அங்கே போய் கூட பிளகின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளகின்ஸ் சூஸ் பண்ணேன்னா அங்கே பிளகின் வந்து உள்ள இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இங்கிலீஷ் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் ACAD சைட் நேம் கூட ஒரு 4 லெட்டர் வச்சுக்கலாம். 4 லெட்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இதையும் ACADன்னு கொடுத்துட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, மல்டிபிள் ஆஃப் தீம்ஸ் யூஸ் பண்ணும்போது, நெட்வொர்க் சைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டேட்டாபேஸ் வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். அல்லது ஒரே சி பேனலில் வந்து நிறைய வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வேர்ட்ப்ரெஸ் எதுக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து அகாடமிக் சைடோட வேர்ட்ப்ரெஸ்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. தென் டிசேபிள் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இமெயில்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோ அப்டேட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பிளகினும் தீமும் ஆட்டோ அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் டிஃபால்ட் நம்ம மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணும்போது பேக்கப் எடுத்து பண்ணுவோம். இது ஆட்டோ அப்டேட் ஆயிடுச்சுன்னா அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால டு நாட் அப்டேட் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டு மேக்ஸிமம் இதில் வந்து அப்டேட் கொடுத்து அவ்வளோ இது வராது. சப்போஸ் வந்துட்டால் நம்மளுக்கு டிசைன் பண்ணது கொஞ்சம் இதாக இருக்கும். இது பேக்கப்ஸ்க்காக. இது வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு 1 வீக்குன்னு கொடுத்துட்றேன். இது பேக்கப் ரொட்டேஷன் 1 டைம் 2 டைம் 3 டைம் எதுனாலும். இப்போ செலக்ட் தீம், இப்போ பிளகின் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தீமையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தீம் உள்ளே போய் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இங்கே டிஃபால்ட் தீம் வந்து இது வந்துடும். இதுதான் வரும் ஆக்சுவலாக. இப்போ இமெயில் இருந்துச்சுன்னா இமெயிலில் கூட உங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா அங்கே இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு டொமைன் சூஸ் பண்ணிட்டோம், செக்யூர் ப்ரோட்டோக்கால் கொடுத்துட்டோம், வெர்ஷன், பாஸ்வேர்டு, சைட் நேம் எல்லாம் கொடுத்துட்டோம், டேட்டாபேஸ் நேம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் கொடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா,
நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஜஸ்ட் 1 கிளிக் தான். இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தின் 1 மினிட் கூட ஆகாது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. வித்தின் மினிட்ல வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே ஃபைன், இன்ஸ்டால் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே வந்துருச்சுங்க. இதுதாங்க நம்ம டொமைன் URL. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சைட்டு வந்து லோட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து டிஃபால்ட் தீம். அங்கேருந்து தீமில் வந்து டிஃபால்ட் தீம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தீம் தேவையோ சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளகின் யூஸ் பண்ணி நீங்கள் எலமெண்டரோ இல்லை பிரேவ் பில்டரோ இல்லை பேக்கரி பில்டர், விஷுவல் கம்போசர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து டேஷ்போர்டு. இந்த URL வந்து டேஷ்போர்டு. இப்போ நம்ம எப்படி டேஷ்போர்டுக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து URL கொடுத்துட்டாங்க. நம்ம ரைட் கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு வந்து டேரெக்டாக உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம லாகின்ல போய் கொடுத்துருக்கோம். cPanel லாகின் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து டேஷ்போர்டுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. டேஷ்போர்டுக்குள்ளே போனால் டேஷ்போர்டு அப்டன்ஸ் இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டு URL வந்து WP admin தான் இருக்குது, URL தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். இப்போ தான் என்னோடய URLனா நீங்கள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் லைட் ஸ்லாஷ் பண்ணி WP-admin. இதுதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து WordPress URL இருக்கும். இல்லாட்டி வெறும் அட்மின் மட்டும் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா URL வந்து ஹேக்கர்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக, சேஃப்டி பண்ணுறதுக்காக வந்து அவங்க வேறு டிஃப்ரெண்ட் URL வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் நம்ம வந்து ப்ளகின் போட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மட்டும் தான் லாகின் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம URL மாற்றி வச்சுக்கலாம். அட்டாக் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும். இப்போதைக்கு இது WP admin போட்டு நான் என்டர் பண்ணுறேன். உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுக்குறோம். ADMIN பாஸ்வேர்ட் அண்ட் தென் யூசர் நேம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்தோடனே டேஷ்போர்டு வில் அப்பியர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ பாஸ்வேர்ட் கொடுத்தனால வருது. டம்மி பாஸ்வேர்டால் விட்டுருங்க. அது ரொம்ப கஷ்டம், செக்யூர் எதுவும் காமிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதாங்க WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க. இதில் தான் சைடு போஸ்ட்னா உங்களை பிளாக் யூஸ் பண்ணுறதுக்காக போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. பேஜஸ் வந்து சைட்டுக்காக பேஜஸ், பிளாக் வந்து போஸ்ட்டில் தான் போடுவாங்க. அடுத்த அப்பியரன்ஸில் வந்து தீம்ஸ் இருக்குல்ல, இந்த தீம்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதுதான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஆட் நியூ தீம் கொடுத்து என்ன தீம்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் என்ன தீம் வருதோ அந்த தீம் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆஸ்ட்ரா, ஓஷன், WP எல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரிஃபரபிள் தீம்ஸ் தான். ஹலோ எலமெண்டர் எல்லாமே நல்ல தீம்ஸ் தான். அதே மாதிரி ப்ளகினில் போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன ப்ளகின் தருக்க பார்த்தீங்களா? இப்போ ஆட் நியூ ப்ளகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ளகின் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ப்ளகின் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த ப்ளகின் எதனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ப்ளகின்ஸை அப்லோட் ப்ளகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் ஃபைலில் ப்ளகின் வச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். தீம்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஆட் நியூ தீம் கொடுத்து அப்லோட் தீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்து ஜிப் ஃபார்மேட் இருக்க தீம்ஸோ ப்ளகின்ஸோ யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் தீம்ஸு, அதில் ப்ளகின்ஸு. அண்ட் தென் வேறு என்னது, இதாங்க சிம்பிள் WordPress இன்ஸ்டாலேஷன். இதோட cPanel பெனிஃபிட் என்ன தெரியுமா? இப்போ சப்போஸ் WordPress டேட்டாபேஸ் இங்கே எரர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைட்டுக்குள்ளே போகலை அப்படின்னா ப்ளகின் இஷ்யூ வந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து cPanel போயிடலாம். இப்போ cPanel வந்து ஒரு இடத்துல வந்து நான் இன்ஸ்டால் பண்ண இல்லைங்களா, ஒரு எம்டி ஸ்பேஸு. அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கும் பாருங்கள். நான் public.html கொடுக்குறேன். இதுதான் WordPress இன்ஸ்டாலேஷன். இதாங்க WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் WP கண்டென்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து தீம்ஸு, ப்ளகின்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ தீம்ஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். தீம்ஸ் வந்து 3 தீம்ஸ் இருக்கா, 20, 24, 29, 22, 23, 22 இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், நான் தீம்ஸில் வந்து இன்ஸ்டால்டு தீம்ஸ் பார்க்கலாமா? அதில் என்னென்ன தீம்ஸ் இன்ஸ்டால் ஆகி பார்த்து தெரிஞ்சிடும். அது 3 தீம்ஸ் இருக்கா. இந்த 3 தீம் தான் 2023, 2022, 2024. இந்த 3 தீம் தான் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே ப்ளகினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே உள்ள என்ன ப்ளகின் இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா ப்ளகின் நீங்கள் என்னென்ன இங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டோர் ஆகிட்டே வருங்க. ப்ளகின்ஸ் போய் காட்டிடுறேன்னு. இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால்டு ப்ளகின்ஸ் போய் பார்த்தோம்னா இந்த ஆன்டி ஸ்பேம் கிட், ஆன்டி ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இருக்குது. இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ சப்போஸ் ப்ளகின் எதுவும் இஷ்யூ இருக்குது, டேட்டாபேஸ் இது டேஷ்போர்ட் எதுவும் ஓப்பன் ஆகலாட்டி நம்ம cPanel போயிட்டு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு ப்ளகினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரீபூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகும். இதுதான் cPanel பெரிய பெனிஃபிட்டேவும். ஓகேங்க, இப்போ வந்து cPanel வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
சைட்டு வந்து விசிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைட் லோக்கேட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து சைட் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதுவும் சிபிஎல் ப்ராசஸில் போயிருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து இது வந்து இந்த ஒரே சேனலை வந்து நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்லாட்டுக்கு பண்ணுறேன். சப்போஸ் என்னால் டெய்லி போட முடிஞ்சால் கூட எஜுகேஷனுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அல்லது வேறு எதுவும் டாபிக் பற்றி ரிசர்ச் பண்ணணும், எந்த சம்மந்தமான ரிசர்ச் பண்ணாலும் பரவாயில்ல, அப்பார்ட் ஃப்ரம் எனி எதுனாலும் சரி, நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணி எளிமையாக உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கிறேன். அது எந்த எஜுகேஷன் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இல்லை மூவி, எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தயாராக இருக்கேன். இந்த சேனலை வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் நான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். வ்ளாகு, ட்ராவல், லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் கூட சீக்கிரம் நாங்கள் போடுறோம். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போவோம். அதனால சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ தேங்க்யூ ஸோ மச்ங்க. இப்போ இதாங்க வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இதில் சாம்பிள் பேஜ் வந்து இந்த இருக்குது. கிளிக் பண்ணால் சாம்பிள் பேஜ் வந்து போகுது. இதுதான் உங்கள் உள்ள இன்ஸ்டால் பேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் பாருங்கள். இதில் பேஜஸில் வந்து ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா இவங்க என்ன பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அது இருக்கும். இப்போ சாம்பிள் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாம்பிள் பேஜ், ப்ரைவேசி பாலிசி, 2 பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேஜ் இருக்குது. சாம்பிள் பேஜ் இருக்குது. ப்ரைவேசி பாலிசி வந்து எங்கேயாவது இருக்கும். இந்த ப்ரைவேசி பாலிசி இந்த இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே இது கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைவேசி பாலிசி கொடுக்கல. சரி, ஓகேங்க. இவ்வளோதாங்க. இந்த யூசர் மல்டிபிள் யூசர்லாம் இன்னும் வரப்போகிற வீடியோ சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் காமர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க, அதையும் பாருங்கள். இதுக்கு அடுத்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் இது பார்த்து முடிச்சிங்கன்னா ஆஸ்ட்ரா டெம்ப்ளேட்டை வச்சு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆஸ்ட்ரா தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒரு சிம்பிள் சைட்டு டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். அண்ட் தென் இதுக்கப்புறம் காமர்ஸ் நான் போட போகிறேன். கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? இப்போ லாக் அவுட் பண்ணிடலாம். இப்போ cPanel வந்து எப்படி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். cPanel வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து WordPress மேனேஜர் பை சாஃப்ட் இது இருக்கா, சாஃப்ட் க்ளோஸ் சம்திங், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இங்கே WordPress ஆல்ரெடி என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க வரும். இதில் வந்து இதிலேயே நீங்கள் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் கூட நீங்கள் வந்து எது எனேபிள் பண்ணிங்களோ எல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. இது க்ளோன் பண்ணிக்கலாம், WordPress ஸ்டேஜிங் பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அன்இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். இப்போ அன்இன்ஸ்டால் கொடுத்தோம்னா கேட்கும் நம்மளுக்கு எல்லாமே டேரக்டரிபிளாக இதாக சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ரிமூவ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துடலாம். இந்த ஆக்ஷன் இஸ் இர்ரிவர்சிபிள். ஓகே, கொடுத்துடலாமா? ஓகே, ஃபைன். இப்போ ஈஸியாக வந்து வேறு ஆயிரும். இப்போ நான் வந்து இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா சைட் எம்டி ஆகும். 404 வந்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. இன்ஸ்டால் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது நம்ம cPanel லாக்அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளோதாங்க. கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண காத்திருக்கேன். அது எஜுகேஷன் சைட்னா கூட பரவாயில்ல, வேறு என்டர்டெயின்மெண்ட்னா நீங்கள் என்ன சொன்னாலும் மூவி எதுனாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். இது ஒரு எஜுகேஷன் சைட்டாக போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். நீங்களும் ஐடியா கொடுங்க, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.